2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆமென் நமக்கு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய மகத்துவ வல்லமையை விளங்க செய்வதற்காய் ஆண்டவரே, பூமி எங்கும் தம்மை தேடுகிறவர்கள் உண்டோ அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் தேடி பார்க்கிற கண்களுடையவராய் இருப்பதற்காக நன்றி. இந்த காலவெளியிலும் தகப்பனுடைய வல்லமையும் ஆண்டவரே சபையிலே பெரிதாய் விளங்குவதாக கர்த்தாவே, ஜனங்கள் நடுவிலே ஆண்டவரே ஆறுதலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய நல்ல தேவன், பிள்ளைகளை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஐயா கனம் பண்ணுகிற நல்ல தேவன், நீர் பேசும் இடைப்படும் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆசாவுடைய அருமையான நாட்களிலே ஆண்டவர் அவனை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்தோம். ஆமென். அவருடைய வார்த்தை கர்த்தருடைய அந்த அங்கலாய்ப்பின் அந்த வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் எதை வெளிப்படுத்துவாராம்? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தேவன் என்பதையும் ஆமென் இங்கே அவன் சுட்டி காட்டுகிறான். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே அவன் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக உலாவிக் கொண்டிருக்கிறது என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வல்லமை இன்னைக்கும் என்ன செய்யல? மாறல. அல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றைக்கும் தம்மை தேடுகிற ஜனங்கள் நடுவிலே அவன் அசாதாரணமான காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறதை நாம் இங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த ஆசா தேவனாகிய கர்த்தரை தேட தன் மனதை அவன் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை அவன் செய்ய ஆரம்பித்தான். அவருடைய தகப்பனான ஆமென் அபியா, அவனுக்கு முந்தின தகப்பன் ஆமென் ரெகபயாம் போன்ற இப்படிப்பட்ட ரெகபயாம் என்ற ஆமென் இவர்கள் நடுவிலே ஆமென் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத தகப்பர்கள் தேவனை தேடாது, தேவனுடைய காரியங்களை சரிப்படுத்தாது அந்த தகப்பனுடைய வழிகளிலே வந்திருந்தாலும் தன்னுடைய முற்பிதாக்களுடைய காலத்திலே தாவீது அவன் சாலமோன் அவருடைய நாட்களிலே தேவனை தேடி தேவன் செய்த அதிசயங்களையும் அவருடைய வல்லமைகளையும் கண்ட இந்த ஆமென் ஆசா தன்னுடைய இளம் வயதிலே தேவனுக்கு நேராய் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தான்? திருப்ப ஆரம்பித்தார். தேவனுக்கு நேராய், ஜீவனுள்ள தேவனுக்கு நேராய் தன்னுடைய இருதயத்தை அவன் திருப்ப ஆரம்பித்தான். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். அவருடைய நாட்களிலே அந்த தேசத்தில் இருந்த அந்நிய தேவங்களை எல்லாம் எடுத்து மாற்ற ஆரம்பித்தான். பலிபீடங்களை எல்லாம் அகற்ற ஆரம்பித்தான். தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நடுவில் இருந்த விக்கிர தோப்புக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினான். ஏனென்றால் அது லேசான காரியம் அல்ல, அது கடினமான ஒரு காரியம். ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கடினமான விக்கிரங்களை எடுத்து மாற்றுவது என்பது ஒரு லேசானது அல்ல, ஆனால் கடினமானது. சில தியாகத்தோடு அதை அவன் செய்ய ஆரம்பித்தான். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் வாசிக்கும் போது தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்ய யூதாவுக்கு என்ன செய்தார்? கற்பித்தார். தேவ ஜனங்கள் தேவனை என்ன செய்யணும்? தேடணும். கர்த்தரை தேடுகிற உணர்வுக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அவர் அனுப்பினார் என்று சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது அதுல சில பிரயாசங்கள் அவன் எடுக்கும் போது பல தியாகங்களை அவன் சந்திக்கிற நேரத்திலும் அதை எதிர்கொண்டு அவன் செய்ய ஆரம்பித்த போது அவருடைய உள்ளத்துல ஒரு எழுப்புதல், தேசத்திலே ஒரு எழுப்புதலை நாம் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்திலே காண முடிந்ததை பார்க்க முடியும். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கு வாசிக்கிறோம். நீங்க அவரை தேடினா என்ன செய்வார்? அவர் வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை என்ன செய்வார்? விட்டு விடுவார். ஆமென். தேவனாகிய வார்த்தை அங்கே கடந்து வருகிறது. நீங்கள் அவரை தேடினால் அவரை என்ன செய்வீர்கள்? அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் அவர் நம் நடுவிலே வெளிப்பட ஆரம்பிப்பார் என்று இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆசா
தனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வந்தபடியா, தனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வந்தபடியால் தேசத்தை அப்படிப்பட்ட எழுப்புதலுக்குள்ளே கடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இங்கே 13வது வசனத்திலே அவர் ஒரு பிரமாணத்தை நியமிக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்தான்? உடன்படிக்கை. என்ன செய்ய? எதுக்கு? எவெல்லாம் ஒழுங்கா கர்த்தரை தேடலையோ, எப்படி அவன் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? அவன் நிறைய பட்டணந்தோறும் ஆசாரிகளை எல்லாம் நியமிச்சான். பட்டணந்தோறும் ஆசாரியர் நியமிச்சான். பட்டணங்களோறும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற பிரமாணங்களை வாசித்து ஜனங்களிடத்திலே பிரசங்கிக்கிற ஜனங்களை நியமிச்சான். அதனாலே ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் என்ன செய்து வர ஆரம்பிச்சு. ஜனங்களுக்குள்ளே அவை தேவனை தேடுகிற உணர்வுக்குள்ளே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போனான். அதற்காக அவன் தன்னுடைய தாயார் முதல் அவர்கள் செய்த அந்த விக்கிர தோப்புக்களை எல்லாம் அழிக்க ஆரம்பித்தான். 16ஆம் வசனத்திலே அப்படின்னா தன்னுடைய தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடாதவன் என்ன செய்யப்பட்டவன் அழிக்கப்பட வேண்டும், சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து தேசம் முழுதும் ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளே அவர் என்ன செய்தார்? கொண்டு வர ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அப்படி தேசம் முழுதும் ஒரு எழுப்புதலுக்குள்ளே வரும்போது தேவன் தன்னுடைய மகத்துவ வல்லமை விடுதலையை அங்கே என்ன செய்தார்? தேவன் கொண்டு வர ஆரம்பித்தார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனை என்ன செய்யணும்? தேடணும். நாம் தேவனை, நம்முடைய வீட்டிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தரை முதலாவது தேடணும். ஆசாவை போல முதலாவது நம்மை தேவனுக்கு நேராக்கி நம்முடைய இருதயத்தை நேராக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய விக்கிர தோப்புக்களை, அக்கிரமங்களை விட்டு நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே வர வேண்டும். அதுதான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சபையில ஒரு மாற்றுதல், ஒரு எழுப்புதல் அல்லது ஒரு விடுதலை நமக்கு வராத காரணம் தேவ பிள்ளைகள் நடுவிலே ஒரு எழுப்புதல் என்ன செய்யல? வராதபடினாலே. தேவ ஜனங்கள் நடுவில் என்ன இல்லை? ஒரு எழுப்புதல் இல்லாதபடினால. 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சாலமோன் ஒரு தேவ ஆலயத்தை கட்டிவிட்டு அவன் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை தேவ சன்னிதானத்திலிருந்து ஏறெடுக்கிறான். அவன் பெட்டியுடன், உடன்படிக்கை பெட்டியுடன் என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினான். உம்முடைய வல்லமை விளங்கும் தாவர ஸ்தலத்திலே உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோடு கூட நீர் என்ன செய்யும்? எழுந்திரும் என்று சொன்னான். ஆமென். தேவன் எழுந்தா என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். தேவன் நடந்தா என்ன நடக்கும்? சத்துருக்கள் 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடுவார்கள். அல்லேலூயா. தேவன் எழுந்துவாரானா? ஆவிதான் 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறாங்க. வாசிங்க. ஓ, நாங்கள் எதிர்ப்பு பார்த்திராத காலத்திலே பயங்கரமான காரியங்களை நீர் என்ன செய்தீர். அல்லேலூயா. ஆமென். பயங்கரமான காரியங்களை நாம் எதிர்பாராத இருக்கிற காரியங்களிலே செய்தீர். சாலமோன் அவிதமான ஒரு உன்னதமான ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் அக்கினியை வரப்பண்ணி அங்கே பலிபீடத்தை அட்சித்து போட்டார் என்று வாசிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய எழுப்புதல் முழு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்யும்? கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அது பிரியமானவர்களே, அதற்கு முதலாவது அவன் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம், தன்னை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை தேட தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். கர்த்தரை தேடுவதற்கு அவன் தன்னிடத்திலே மோசமான காரியங்கள் உண்டா எல்லா விக்கிர தோப்புக்களை எல்லாம் அவன் எடுத்து மாற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற விக்கிர தோப்புகள் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆமென், நாம தேவனுக்கு உகந்தவர்கள், ஒரு பாவமும் நம்மகிட்ட என்ன செய்யல, இல்லவே இல்லை. ரொம்ப பரிசுத்தவான். நம்முடைய வாயெல்லாம் ரொம்ப பரிசுத்தமான வாய்கள். நம்முடைய நாவெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப பரிசுத்தமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே ஐயா? ஆமென். அந்த நம்முடைய ஆமென் யோவான் சாரங்க பிரசங்கம் பண்ணான்.
என்ன பிரசங்கம் பண்ணினார்? அவன் ஞானசாரம் கொடுத்து கொண்டு இருக்கிற போது பரிசேயரும் ஆயக்காரர்களும் அவரிடத்தில் ஞானசாரம் பெறும்படியாய் வந்தார்கள். பரிசேயர் வந்தவுடனே அவன் பார்த்தான், இவன் சாதாரண ஆள், இவன் என்ன வேதத்தை நல்லா கற்றறிந்தவன், அவன் மற்றவர்களுக்கு போதனை செய்கிறவன். இவனே தன்னிடத்தில் வரும்போது அவனை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி என்ன கேட்டான்? விரியன் பாம்பு குட்டிகளே. பாம்புக்கு எங்க வசம் இருக்கும்? பாம்புக்கு நாவல்ல தான் என்னது இருக்கும்? விஷம் இருக்கும். வேதம் சொல்லுது, லேவியர் 13 அதிகாரமா ஆமே ஆமே இங்க சொல்லுது, பாம்புக்கு எங்க இருக்கும் விஷம்? நாவல. அதான் கேட்டோம். அந்த பரிசேயரை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, இதுவரைக்கும் உங்க நாவல் என்ன இருந்துச்சு? விஷம். நீ பேசுனா மத்தவனை அழிக்கிறது தான் என்ன செய்வேன்? பேசு. வாயில என்ன வந்துருது? கெட்ட வார்த்தை. வாயில என்ன என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. ஆமா, மோசமான வார்த்தை. யாரை விட்டு வைக்கிறது இல்லை. அது மனைவியா இருந்தாலும் சரிதான். ஒரு திட்டும் போது நமக்கு வாயில இருந்து என்னதான் வருது? முதல்ல என்ன வருது? ஆனா நம்ம யாரு? பரிசுத்தவான். ஆமா, அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் அங்கே சொல்லுகிறார் விரியன். இப்போ விரியன் பாம்பு குட்டி மாறி எப்படியா மாறிச்சு? ரட்சிக்கப்பட்ட பாம்பு குட்டியா, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த பிள்ளையா மாறிடுச்சு. இப்போ நாவெல்லாம் எப்படி என்ன வராது? விஷத்தன்மை, மற்றவளை அள வைக்கிற, மற்றவளை மோசமா சொல்லுகிற வார்த்தை நமக்குள்ள வருமா? வராது. நாவு பொல்லாதது. யாக்கோபு சொல்ற நாவு பொல்லாது, கவனமா இருக்கணும். அப்போ இது ஒரு காரியம் தான். ஆமா, இன்னும் நிறைய விக்கிரமான பொல்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. 64 ஓ நாங்கள் எங்கள் நீதியெல்லாம் அழிக்காது கந்தையாயிருக்கிற நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமம் செய்தோம், ஆனாலும் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய கரத்திலே நாங்கள் களிமண்ணா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை களிமண்ணால் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டும் நீர் எழுந்தருள வேண்டும், மீண்டும் சபையிலே எழுந்தருள வேண்டும். அவன் எங்கே மோசே 14 அதிகாரத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமையோடு அவன் உம்முடைய வல்லமை பெரிதாய் சபையிலே விளங்குவதாக என்று ஜெபிக்கிறார். தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் பெரிதாய் நம் இடத்துல விளங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, நம்மை தேவனுக்கு நேராய் நாம் நம்மை தகுதியாக்கி ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று நாம் சோதித்து பார்த்து அதை நம்மை விட்டு அகற்றி ஆமென் தேவனுக்கு நேரா திரும்பும்னா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். ரொம்ப நல்லா இருக்கு. சில நேரம் சில பேருடைய செய்திகளை கேட்கும் போது நமக்கு வேதனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வேதனையான காரியங்களுக்குள்ளே அவர் வாழ அப்படி இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆமென் முன்பாக நாம் நம்முடைய இருதயத்தை நேராக்கி நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விக்கிரங்களையும் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து போட வேண்டும். கொலோசியர்ல ஆமென் பவுல் 1 அதிகாரம் 29 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வல்லமை அவிதமான அவை கிரியை நடப்பிக்கக்கூடிய வல்லமை என்று சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமை சாதாரண அல்ல. அதுதான் இங்கே ஆசாவுக்கு தேவன் வெளிப்பட்டு சொல்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய கண்கள் தன்னை நோக்கி உத்தமமாய் தேடுகிற ஜனங்கள் மேலே தன்னுடைய வல்லமை விளங்கப்படும்படியா அவர் என்ன செய்கிறார்? பூமியில் உள்ள எங்கும் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் அதிசயங்களை ஆச்சரியங்களை நம் நடுவில் என்ன செய்கிறவர்? செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த தேவனாகிய கர்த்தர் நடுவில் ஆமென் நாம் மௌனமாய் இருந்து விடாதபடி நாம் எழும்பி தேவ சமூகத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 62 அதிகாரத்திலே ஆமென் அல்லேலூயா 1 வசனத்திலே அங்கே தேவன் இங்கே விதமாய் இந்த ஜனங்கள் கூப்பிட்டு சொல்ல வாசிப்போம். அல்லேலூயா.
கர்த்தருடைய வைராக்கியம் தேவ ஜனங்களை கொண்டு அதிசயங்களை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வைராக்கியம் தேவ ஜனங்களை கொண்டு உலகத்திலே தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாய் நிரூபிக்க ஆமென் அவர் போதுமானவராய் ஆமென் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் மோசேயை இஸ்ரவேல் நடுவிலே அந்த எகிப்து நடுவிலே அனுப்பி மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்துல போய் சொல்லு, ஜனங்களை ஆராதனைக்கு என்ன செய்ய அனுப்பு என்று சொல்லி பார்த்தான். ஆமென். அவங்க கேட்கல. ஆமென். ஆண்டவர் 3ஆம் யாத்ராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மோசேயை பார்த்து அந்த பார்வோனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். பார்வோனே, உன்னை எதற்கு நிறைவேற்றுறேன்னா என்னுடைய வல்லமையை பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், பூமி எங்கும் என்னுடைய மகத்துவ வல்லமையை காணும்படியாகத்தான் உன்னை நான் நிலைநிறுத்தினேன்னு சொல்லி அங்க வச்சார். அல்லேலூயா. சாதாரண தேவன் அல்ல. அல்லேலூயா. ஒரு சாதாரண தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட எழுப்புதலை, அப்படிப்பட்ட தன்னை தேடி இந்த வல்லமை விளங்கப்படக்கூடிய ஜனங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையை உலகத்துக்கு காண்பித்து அவர் ஜீவிக்கிற பயங்கரமான தேவன் என்பதை பூமிக்கு ஆமென் காண்பிக்கும்படியாய். அல்லேலூயா. ஆவிதான் சொல்கிறார். ஆமென். ஆமென். தீவட்டி போல ரட்சிப்பு எரியும்படியாய் ஆமென் நான் அதை வெளிப்படுத்த மட்டும் என்ன செய்ய மாட்டேன், அமராது இருப்பேன். அல்லேலூயா. 62ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் வசனத்திலே தேவன் தாம் செய்ய நினைத்த அந்த மகத்துவ வல்லமையை அவன் பூமி எங்கும் சபையை கொண்டு செய்யும்படியாய் தேவ ஜனங்கள் உணர்வடைந்து என்ன செய்யணும், எழும்ப வேண்டும் என்று அவன் ஜாமக்காரர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். அப்படின்னா நீங்க ஜெபித்து அவரை தேட ஆரம்பிக்கும் போது அந்த தேவன் தன்னுடைய வல்லமை விளங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற வைராக்கியம் உள்ள தேவன் தன்னுடைய வல்லமை என்ன செய்வார், விளங்க பண்ண இழந்துடுவார். அதுதான் ஆசாவை பார்த்து தீர்க்கதரிசி அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பிச்சார். ஓ ஆசாவே, நீ தேவனை சார்ந்த போது ஒரு பெரிய ஜெயத்தை உமக்கு கொடுத்தாரே, இப்பொழுது உம்முடைய இருதயம் ஓ இந்த அந்த சிரியாவை சார்ந்து போனது என்ன என்று சொல்லி கேள்வி கேட்ட இன்றைக்கும் தேவன் தன்னை தேடுகிற அந்த ஜனங்கள் நடுவிலே, தனக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை தேடின ஜனங்கள் நடுவிலே வல்லமை விளங்கப்பட அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, நோக்கமா இருக்கிறது என்று சொல்றார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கணும். நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லணும், ஆண்டவரே என் மூலமாய் வல்லமை என்ன செய்ய பூமியிலே விளங்கும், என்னை நிலைநிறுத்தி ஓ ஜாதிகள் நடுவிலே வல்லமை பிரஸ்தாவ அடுத்தவன் சொல்லி நீ எழும்பணும். அல்லேலூயா. ஒரு ஆசா அந்த தேசம் முழுவதையும் தேவ சம்பவத்தில் விக்கிரங்களால் நிறைந்த தேசத்தை அப்படியே ஒரு எழுப்புதலுக்குள்ளே திருப்பினார். ஆண்டவர் இந்த காலம் ஒன்னே அழைக்கிறார், எழும்பி பிரகாசி, வெளிச்சம் உன்னிடத்துல என்ன செய்தது வந்தது, வல்லமை தரித்துக் கொள்ள என்று சொல்லி அவர் கூப்பிட்டு அழைக்கிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், யாரோ ஒரு ஆள் பிரகாசிப்பார், யாரோ ஒருவருக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார், என்ன இல்லை என்று நாம் ஒதுங்கி நம்மை விட்டு மாறி போகிறோம். பிரியமானவர்களே, உன்னை கொண்டுதான் உன் மூலமாதான் தேவன் வல்லமை விளங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னை தேடுகிற அவன் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் சபைக்கு எழுதும் போது தேவனுடைய மகத்துவ வல்லமை குறித்து அவர் எழுதுகிறார். கரங்களை விட்டு எல்லாம் சொல்லமா, அவர் எப்படிப்பட்ட தேவன், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே என்ன செய்கிறவர், எப்படி கிரியை செய்கிறவர், எப்படி கிரியை செய்கிறவர், என்ன விட்டுட்டீங்க, நம்முடைய வல்லமையால் வல்லமையின்படியே கிரியை செய்கிறவர். அப்படின்னா தேவனுடைய வல்லமை என்ன என்பதை வெளிக்காட்டும்படியாக உலகத்துக்கு காண்பிக்கும்படியாகத்தான் தேவன் உன்னை என்னை என்ன செய்திருக்கிறார், அந்த உலகத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்முடைய ஜெபம் எல்லாம் அந்த எழுப்புதலுக்காகவோ அல்ல, எல்லாம் நம்ம கூடி குறுகி அவன் இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் செழிப்பாய் உண்டாக்கப்பட ஒரு ஆசைதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை ஒழிய ஜாமக்காரர்களாக தேவன் நடுவிலே ஓ அக்கினி இறங்கி அந்த சாலமோன் ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கி பட்சித்தது போல இப்படிப்பட்ட தேவ வல்லமை அவை எண்ணிலமாய் தேவ ஜனங்கள் நடுவிலே விளங்க வேண்டும் என்று என்ன செய்வதில்லை
ஜெபிப்பது இல்லை. பிரியமானவர்களே, இந்த கால்களிலே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பும் போது கர்த்தர் அசாதாரணமான காரியங்கள் நம்மை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 21ஆம் வசனத்துல, அந்த 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர்ல அல்லேலூயா, எங்க மகிமை உண்டாகணும்? சபையிலே கிறிஸ்து மூலமாய் மகிமை, கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் வல்லமையை விளங்க பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் இடத்துல இன்றைக்கு, ஆண்டவரே ஐயா, என் இருதயத்தை உமக்கு நேரே நான் திருப்புகிறேன். ஒருவேளை நீ தேவனை தேட தவறி இருக்கலாம். ஆமென். ஆசாவுக்கு ஆமென் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்து சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ தேவனை தேடும் போது உனக்கு பெரிய ஜெயத்தை, எத்தியோப்பியாவின் திரளான படை நடுவிலே தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினாரே. இப்பொழுதும் அவரை தேடாமல் ஆமென் சிறிய படையை தேடினபடியா ஆமென் என்று சொல்லி அங்கே தோல்வியை அவருடைய வாழ்க்கையில, யுத்தத்தையும் இது முதல் உண்டாகும் என்று சொல்லி வாழ்க்கையில யுத்தத்தை நிர்ணயம் பண்ணின தேவன். ஓ ஹல்லேலூயா. இந்த மாலை காலவெளியில எல்லாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. தேவனுடைய கண்கள் என்றைக்கும் பூமியும் எல்லாம் பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னை உத்தமமாய் பின்பற்றி வருகிறவனுடைய வாழ்க்கையை கொண்டு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட அவை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சத்துருக்கள் முன்னிலையிலே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் தேவரே நீர் முன்பு இறங்கிறது போலவே மீண்டும் ஒரு விசை எழுந்தெழும் என்று ஜெபிக்கும் போது தேவன் அவர்கள் நடுவில் எழுந்தெழுந்தவர். இந்த காலவெளியிலே சங்கீதக்காரன் 85ஆம் சங்கீதம் 6ஆவது வசனத்தில் ஜெபித்தது போல, தேவரீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆண்டவரே தேவரீர் இருதயத்திலே எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்ற மாட்டீரோ? ஆமென். எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து உன்னை அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி இந்த தேசத்தில் நாட்டி இருப்பது அல்லேலூயா ஒரு சம்பாதித்திற்கு மாத்திரமல்ல, இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நடுவிலே, புறஜாதிகள் நடுவிலே ஒரு மகிமை விளக்காக ஆமென் மற்றவர்கள் உன் மூலமாய் தேவனை காணும்படியாக ஆமென் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே நீ தேவ சமூகத்திலே தேவனை தேட ஒப்பு கொடுப்பாயானால் ஒரு இருதயத்திலே அவன் இருக்கிற கலைகளை அவன் எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து மாற்றி கர்த்தருக்கு நேராக உன் இருதயத்தை திருப்ப எண்ணுவாயானால், ஓ தேவ ஜனங்களைப் போல எங்கள் நீதி எல்லாம் அழுக்கால கந்தை என்று கதறி அழுது ஆண்டவரே என்னையும் கொண்டு இந்த தேசத்திலே பயன்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இந்த காலவெளியிலே அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, உன்னை கொண்டே ஆச்சரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வீக வல்லமை இன்றைக்கும் தன்னை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்களிலே அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாம் தேவனை சோதரிப்ப. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எழும்பி ஆமென் பிரகாசி என்று சொன்ன தேவன் ஆமென் எந்த ஒரு மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லுகிற இயேசு ஹல்லேலூயா இன்றைக்கும் ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணும். ஆமென் என்னையும் ஆண்டவரே தேசத்தின் எழுப்புதலுக்காக என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. இந்த சபையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே ஆமென் கண்ணீரோடு ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே நிரப்பிடுங்க. கண்ணீரோடு ஆண்டவரே, கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து என்னையே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால்
நிரப்பிடுங்க என்னையே உந்தன் ஆவி பரிசுத்த ஆவியானவரே அபிஷேக வல்லமையால் நிரப்பிடுங்க என்னையே வறண்ட நிலத்தை போல் எந்த நாத்துமாவுனை வாஞ்சிக்குதே வறண்ட பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க சொல்லுவோம் நன்றி ஆவியானவரே ஒரு உணர்வை எங்களுக்கு என்னையே கூட கண்ணீரோடு ஆண்டவரே உம்மை தேட நான் தவறி போய்விட்டேன் ஆண்டவரே என்னை நான் நிதானித்து அறியாமல் இந்த நோக்கத்தில் என்னை தெரிந்தெடுத்தீரோ அதை அறியாமல் உங்களுடைய வல்லமை மகத்துவத்தை உணராமல் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே கர்த்தரையும் உடைய வல்லமையும் நித்தம் நாடுங்கள் என்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் பவுல் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமைகளை பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா இந்த உலகத்திலே அவருடைய வல்லமையை சபை மூலமாய் தெரியப்படுத்தும்படியாய் ஆமென் இன்றைக்கும் தேவன் தம்முடைய மகத்துவ வல்லமையை தேவ ஜனங்கள் மேலே வைக்கும்படியாய் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை இன்றைக்கும் நம்மேல நிரப்பி ஆமென் உலகம் எங்கும் ஆண்டவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் தேவன் இன்றைக்கும் அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் பூமி எங்கும் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய வல்லமை விளங்க பண்ண ஹல்லேலூயா அற்புதங்களை அதிசயங்களை உன்னை கொண்டே ஹல்லேலூயா செய்யும்படியாய் உன்னுடைய வார்த்தைகளை வல்லமையை உண்டு வாங்கும்படியாய் உன்னுடைய கரங்களில் கிரிகளிலே மகத்துவத்தை தேவன் இயேசு வெளிப்படுத்தும்படியாய் தகப்பனை இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராய் நம் நடுவில் இருக்கிறவர் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா எல்லாரும் வாயிலை திறந்து கரங்களை தட்டி எல்லா தேவனை துதியாமே கர்த்தரை துதிக்கிற துதியோடு இந்த காலவெளியிலே அவன் தேவனை துதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமை அபிஷேகத்தால் நம்முடைய வல்லமை பெறனால் உன்னை நிரப்புவாராக தேவ பலன் அவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக மகா நப சரமாக நீகத்தோ ரிபலா இயேசுவின் நாமத்திலே எல்லா பாவ சரீரங்களும் பாவ எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சுட்டரிக்கிற தேவ ஆவியானவரே சுட்டரிக்கிற தேவ வல்லமை ஒவ்வொரு பிறர் வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக எல்லா பாவ அவயங்களும் சுட்டரிக்கப்படுவதாக நன்றி 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 அப்பா நன்றி எல்லா வைக்கிற தோப்பங்கள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த அக்கினி கர்த்தருக்கு பயப்படுகிறேன் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு இதயத்திலும் கடந்து வருவதாக மகா நவா சரவா மகா நீதோ ரிபாகாரா நீகனா நீசே ரிபாகாரா எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே ராபாகாரா நீகா நாம நவ சர ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கட்டும் ஐயா இந்த மகத்துவ வல்லமை பரிசுத்த ஆவியானவரே இப்படி சபையிலே விளங்குவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையிலே உண்டாக செய்வீராக எல்லாரும் கரைகளை தட்டி ஒரு ஆவியில் நிரம்பி அன்னை வாசலை பேசி தேவனை துதிக்க ஹல்லேலூயா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புகிறவர் மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாளில் இப்படி வல்லமை ஒன்று ஒரு பின்மாறி மழை ஒவ்வொரு உலகிலும் ஒன்றுவீராக Hallelujah. Oh, hallelujah. Eka tu ni pakara.
உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த நாள் முதல் கொண்டு வல்லமை விளங்கு. தாவர ஸ்தலத்திலிருந்து எழுந்தெழுவீராக ஆண்டவரே. ஜாதிகள் நடுவில் கர்த்தரை பிரகடனம் பண்ணத்தக்கதா ஆண்டவரே, தகப்பன சத்துருக்கள் நடுநடுங்கத்தக்கதா நீர் எழுந்தருளும் ஐயா. நாங்கள் எதிர்பார்த்திராத நாட்களிலே நீர் எங்கள் நடுவில் அதிசயங்களை அற்புதங்களை செய்தீரே. கடைசி நாட்கள் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் பயங்கள் சூழ்ந்து கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவன் பிழைப்பான் என்று சொன்னேன். ஆண்டவரே, தகப்பனமை தேட உடைய இருதயத்தை தந்த தெய்வக்காய் நன்றி. ஓ, பகலெல்லாம் இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை கட்டளிடவே. ஓ, அவர் அதை செய்யும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வெளிச்சம் ஓ உன்னிலே உதிக்கும் என்று சொன்னவர் கால்வெளியில உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில விளங்கு பண்ணின தெய்வக்காய் நன்றி. அற்புதங்கள் அதிசயங்கள் ஜனங்கள் போற இடமெல்லாம் நடப்பதாக, வீடுகளில் குடும்பங்கள் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டே ஆச்சரியமானவளை செய்யும் தகப்பன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். பிதாவே, ஆசா தன்னுடைய தேவனை தேட தன் இருதயத்தை நேராக்கி தனக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து தேசம் முழுவதை எழுப்புதல் அக்கனியை பற்றி எறிய பண்ணின அந்ததை போல ஆண்டவரே, இன்றைக்கும் வல்லமை விளங்க பண்ணக்கூடிய ஆண்டவர் பிள்ளைகளாக உம்மை தேடி ஆண்டவரே தகப்பனே ஐயா உம்மை நாடுகிற உமக்கு நேராக எங்களை ஒழுங்காக்குகிற உம்முடைய மகத்துவத்தை தேடுகிற பிள்ளைகளாய் ஈரங்களை மாற்றி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு தேவன் வல்லமை உடையவர் இன்னும் ஜீவிக்கிறவர் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை இந்த பிள்ளைகளை கொண்டு செய்யுங்க. இந்த திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும் நல்ல பிதாவே, ஆமென்.